ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். கிரைம் டாபிக் வித் யுவராஜ். கிரைமில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி உதவி ஆய்வாளரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோட முயற்சி, ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே போலீசாரை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோட முயன்ற பிரபல ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். தூத்துக்குடி மினி சகாயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆர்க் என்ற மரியா அந்தோனி, 35 வயது. இவர் மீது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, கொள்ளை உள்ளிட்ட சுமார் 30 வழக்குகள் உள்ளன. இவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள சோனகன் விலை காணியான்காபுதூரில் ஒரு வீட்டில் மரியா அந்தோனி தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உதவி ஆய்வாளர் ராஜபிரபு தலைமையிலான தனிப்படை போலீசார் நேற்று மதியம் காணியாலன்புதூரில் உள்ள வீட்டில் இருந்த மரியா அந்தோனியை பிடிக்க முயன்றனர். அப்போது அவர் தன்னிடம் இருந்த நாட்டு துப்பாக்கியால் உதவி ஆய்வாளர் ராஜபிரபுவை சுட்டுவிட்டு தப்பித்து ஓட முயன்றுள்ளார். உடனே உஷாரான உதவி ஆய்வாளர்கள் தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் சுட்டதில் மரியா அந்தோனியின் வலது மார்புக்கும் வயிற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் குண்டு பாய்ந்தது. இதனால் காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். போலீசார் அவரை உடனடியாக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மரியா அந்தோனி நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் ராஜபிரபுவும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை எஸ்பி மதன் பார்த்து நலம் விசாரித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்ததாவது, மரியா அந்தோனி மீது சுமார் 30 வழக்குகள் உள்ளன. தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் அவர் கைது செய்யப்படாமல் தலைமறைவாக இருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக அவரை பிடிக்க முயன்ற போது நாட்டு துப்பாக்கியால் எஸ்ஐ ராஜபிரபுவை மரியா அந்தோனி சுட்டுவிட்டு தப்பியோட முயன்றார். இதைத் தொடர்ந்து தனது உயிரை பாதுகாக்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எஸ்ஐ தனது துப்பாக்கியால் ஒரு ரவுண்டு சுட்டுள்ளார். இது தொடர்பாக திருச்செந்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றனர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.